ஓகே. நான் அந்த எலி வாய்ஸோட உங்களை டார்ச்சர் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து பார்ட் ஒன் ஆஃப் யூடியூப் கைடில் நான் உங்களுக்கு டிப்ஸ், ட்ரிக்ஸ், எடிட்டிங் டூல்ஸ், என்னெல்லாம் ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது பார்ட் 2. நீங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஸ், டூல்ஸ் எல்லாம் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். இந்த பார்ட் 2ல் நான் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு தி வீடியோ. டூல்ஸ் பற்றி பார்த்தாச்சு, ஆப் பற்றி பார்த்தாச்சு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், எடிட்டிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 80% ரெடி. I'm going to talk about what kind of mindset you should have to start this channel and like to keep this channel running. Consistency is key. எல்லா யூடியூபர்ஸ் சொல்கிற மாதிரி நான் இதை தான் சொல்லுவேன். சும்மா 2-3 மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் வேஸ்ட். நீங்கள் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது வேஸ்ட். கொஞ்சம் வலிக்கும். கொஞ்சம் உட்காந்து எடிட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு, ஒரு தலைவலி பிடிச்ச டாஸ்க். பட் யூ ஹேவ் டு டூ இட். ஓகே, நோ பெயின் நோ கெயின், சிம்பிளாக நான் சொல்லுவேன். அதுதான். நெக்ஸ்ட், பி ரெடி டு sacrifice what? Sacrifice your free time, sacrifice watching series, sacrifice watching movies. இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஒரு யூடியூபராக மாறிட்டீங்க, நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ வாட் எவர்ஸ் ஹேப்பனிங் இன் யோர் லைஃப், லைக் என்னவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு கான்டென்ட், இது நமக்கு ஒரு கான்டென்ட்டாக மாறுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து இன்னொரு பர்சனுக்கு நான் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதை எப்படி நான் வந்து எடிட் பண்ணி கான்டென்ட்டாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீ டைம் யூ ஷுட் பி சிட்டிங் அண்ட் சீயிங் எடிட்டிங் டுட்டோரியல்ஸ், எடிட்டிங் ஸ்டைல்ஸ். ஏன்னா வந்து ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்குது. பீப்புளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் லைக் டக்குன்னு ரெடியூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் ஒரே ஓட்டின படத்தையே ஓட்டிக்கிட்டே இருந்தால் யாரும் இங்கே வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி கிரியேட்டிவ் இன் திஸ் ஃபீல்ட். 24/7 உங்கள் மூளை வந்து ஓப்பனாக வச்சுருக்கணும் டு bring in new stuff. You have to be open to learning. எனக்குமே வந்து எனக்கு எடிட்டிங்லாம் தெரியும், ஒரு பேசிக் எடிட்டிங் தெரியும் போதும் அப்படின்னு வந்து உட்காந்துராதீங்க. உங்களோட ஃப்ரீ டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சீரீஸ் வந்து ஒரு மொக்கையான சீரீஸு அதை வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு உட்காரதுங்கிறது உங்களுக்கு ஒரு நாலேஜே கிடைக்க போகிறது கிடையாது. அந்த டைமை நீங்கள் எடிட்டிங்க்கோ யூடியூப்க்கோ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். உங்களுக்கு எடிட்டிங் ஸ்கில்ஸ் தெரியும். யூல் ஹேவ் லைக் பிக் நாலேஜ் அபவுட் இட். யாருமே இங்கே வந்துட்டு ஃபுல் எடிட்டிங்க்கு கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. நாமளே படிக்கிறது தான். யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ பி ரெடி டு சாக்ரிஃபைஸ். ஒரு நோட் நான் போட்டுக்கிறேன். லைக் ஐ வாண்ட் டு ரியலி டெல் இன் திஸ் வீடியோ. இனி வர வீடியோஸில் மேபி லைக் 1 or 2 minutes ஐ வில் பி டாக்கிங் அபவுட் சம் ப்ராடக்ட்ஸ். நினைக்கலாம் என்னடா இவ எல்லா வீடியோலையுமே வந்து ஆட் பற்றி ப்ராடக்ட் பற்றி பேசுகிறா, இவளும் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி தான் காசு வாங்கிட்டு ஷீ ஸ்டாக்கிங் அந்த மாதிரி. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், லைக் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அப்படியே எடுத்தோமா சும்மா உங்களுக்கு காமிச்சோமா ஆடா காசா அப்படின்னு நான் வந்து பார்க்குறதே கிடையாது. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ஒரு 1 week டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். என்னோடய ஸ்கின்க்கு நல்லா இருக்கா, இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஐ எம் ஷோயிங் இட் டு யூ கைஸ். மார்க்கெட்டில் வந்து தினமும் ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். லைக் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் மேபி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு அக்வாலாஜிக்கா பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு டாட் அண்ட் கீ பிடிச்சிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி கொடுக்குற ரிவ்யூ வந்து மேபி லைக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலுமே இன்னொரு பர்சனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஐ வில் பி டாக்கிங் அபவுட் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் ஹவு தேர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியலி குட். ஸோ நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க இவனை ஸ்கின் கேர் டெய்லி ஒவ்வொன்று மாற்றிப்பாளா அப்படியெல்லாம் இல்லை. டெஸ்டிங் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் தான். மற்றபடி வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனுங்கிறது ஒரு லைக் ஒரு ப்ராப்பர் ஃபிக்ஸ்டான ஒரு ரொட்டீன் இருக்கும். மற்றபடி அந்த ப்ராடக்ட் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். 100% கேரண்டிங் யூ தட் மை ரிவ்யூஸ் ஆர் லைக் வெரி ஜென்யூன். நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கனாலுமே ஃபர்ஸ்ட் டூ அ பேட்ச் டெஸ்ட். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா ஸ்கின் டைப் செட் ஆகுமான்னு தெரியாது. பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தென் யூ apply it on your skin. சின்ன டிஸ்க்ளைமர் பெரிய டிஸ்க்ளைமராக மாறிடுச்சு. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் கூட சேர்ந்து ஒரு ஓத் எடுங்க, ஓகேவா? யூ கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் யூடியூப் சேனல் அண்ட் நவ் திஸ் இஸ் யுவர் ஓத். ஐ எம் கோயிங் டு பி கன்சிஸ்டன்ட். Yes, you're going to be consistent. I'm going to post very good content and I'm giving my 100%. என்னது 100% கொடுக்கணும். சும்மா ஒரு 10% 20%லாம் இங்கே கொடுக்கக்கூடாது. 100% because you're putting yourself out there. So you have to be your best. Third oath, I don't give a டு ஹேட் கமெண்ட்ஸுங்கிறது வரதான் செய்யும். லைக் இஷ்டத்துக்கு வரும். பிகாஸ் நிறையா பீப்புள் மெனி ஆர் லைக் ஜாப்லெஸ். ஓகே, தே ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் ஹேட். யூ ஆர் டூயிங் சம்திங் ரைட் அண்ட் தெர் ஆர் மெனி பீப்புள் டு சப்போர்ட் யூ. யூ ஆர் டூயிங் சம்திங் ரியலி குட் அண்ட் பீப்புள் ஆர் டேக்கிங் இன்ஸ்போ ஃப்ரம் யோர் வீடியோஸ். அப்போது ஹேட் கமெண்ட்ஸ் வரது வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. இஃப் யூ டூயிங் சம்திங் ராங் தென் ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் சம்திங். ஃபியூ கமெண்ட்ஸ் ஆர் தேர். உங்கள் வீடியோஸ்க்கு ஒரு சேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து யூ ஹேவ் டு டேக் இட் ஆஸ் எ லெசன். கை வலிக்குது, ஸோ நான் கீழே இறக்கிக்கிறேன். ஃபியூ கமெண்ட்ஸ் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இது நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், இல்லை இந்த மாதிரி கான்டென்ட் போட்டு பாருங்கன்னு. டேக் தட் சஜஷன் வெரி சீரியஸ்லி பிகாஸ் சம்டைம்ஸ் தட் சஜஷன் மைட் ஹெல்ப் யூ சேஞ்ச் யுவர் சேனல் டிராஸ்டிக்லி. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து யூடியூப்பில் டோன்ட் பில்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், பில்ட் அ ஃபேமிலி.
எஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறுறது ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பாண்ட் கிரியேட் ஆனால் தான் இதை நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கம்யூனிட்டி போஸ்டர், ரீல்ஸு அண்ட் டாக் அபவுட் யோர் செல்ஃப், இல்லை உங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் பீப்புள் வில் நோ. இப்போ ஒரு கனெக்டே இல்லைன்னா யாரும் உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது, ஒரு சின்ன ரிலேட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பீப்புள் வில் லுக் அட் யோர் கான்டென்ட். பிஃபோர் போஸ்டிங் யோர் வீடியோ நீங்கள் அதை உட்காந்து பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு நான் இந்த வீடியோ உட்காந்து பார்ப்பேனா அப்படின்னு நீங்களே யோசிங்க. அண்ட் உங்கள் வீடியோவை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்க. என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி நோட் பண்ணி ஒரு சின்ன நோட் மாதிரி வச்சுக்கோங்க. யூடியூப்க்குன்னு ஒரு சின்ன நோட் வச்சுக்கோங்க. என்ன சாங் ஆட் பண்ணுறீங்க, என்ன மிஸ்டேக்ஸ், என்ன எடிட்டிங் ஸ்டைல் எல்லாமே அந்த நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி ஃபார் த நாய்ஸ். நான் எங்கள் ஹாஸ்டலில் இருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டம் ஷூட் பண்ணுறது இங்கே. அப்படி ஒவ்வொரு வீடியோலேருந்து உங்கள் மிஸ்டேக் நோட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் தட் எக்ஸ்ட்ரா 10 minutes டு கிரியேட் அ நியூ எடிட். மிஸ்டேக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண தான் யோர் வீடியோ வில் லுக் கம்ப்ளீட்லி குட். நெக்ஸ்ட் வந்து டாக் நார்மலி. ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கிலீஷில் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் நாட் தட் கம்ஃபர்டபுள் புட்டிங் வீடியோஸ் இன் இங்கிலீஷ். லைக் நான் இங்கிலீஷ் நல்லா தான் பேசுவேன், ஓகேவா? ஐ திங்க் ஐம் டாக்கிங் வெல். நான் இங்கிலீஷில் போட்டுட்டு இருந்தேன். ஸோ தட் இட் வில் ரீச் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ். எடுத்தோடனே நான் அந்த மைண்ட் செட்டில் என்ன பண்ணிட்டேன், ஸ்கிரிப்ட் எழுதி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுகிற மாதிரி வந்துச்சு, விச் வாஸ் நாட் ஈவன் கம்ஃபர்டபுள். அண்ட் இட் டுக் மீ ஸோ லாங். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணனாவே ரொம்ப நேரம் ஆகும். அது ஐயோ உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணுமா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் லைக் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்டட், நீ வேணால் தமிழில் பேசிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் தமிழில் பேசினதுக்கப்புறம் எனக்கு கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் கூட வீடியோ கால் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பேசும்போது இதே மாதிரி தான் இருக்கணும். ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு மாதிரி இப்படி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லவுச் பண்ணிட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதீங்க. யூ புட்டிங் யோர் ஃபேஸ் அவுட் தேர், ஃபீல் கம்ஃபர்டபுள், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. அதே மாதிரி தான் ஹேட்டும் இருக்குது, லவ்வும் இருக்குது. அதெல்லாம் வந்து நார்மல். லைஃப்பில் வந்து இதெல்லாமே நார்மல் தான். ஸோ சிட் கம்ஃபர்டபுளி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க. யூடியூப்க்குன்னு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லாங்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் உங்கள் ஸ்லாங்கவே மொத்தமாக மாற்றி பேசுவாங்க. அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசாதீங்க. நார்மலாக உங்கள் ஃப்ரெண்டு கூட எப்படி ஜாலியாக பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு வாவ் சூப்பர், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர். எனக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொன்னாங்க லைக் ஐ ஃபீல் லைக் த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. If you're comfortable talking in English to cover wide range of audience, then yeah, go ahead. Illa if you're comfortable talking in your mother tongue also, கண்டிப்பாக பேசுங்க. அக்கார்டிங் டு மீ, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மதர் டங்கில் பேசினா ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஒரே இடத்துல உட்காந்து பேசாதீங்க. ஜாலியாக லைக் ஷோ எக்ஸ்பிரஷன்ஸ், ஷோ பாடி லாங்குவேஜும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, பி ப்ரெசென்டபிள். நீங்கள் கேமரா முன்னாடி இருக்கீங்க. லைஃப்பில் வந்துட்டு கேமரா முன்னாடியோ பின்னாடியோ ரெண்டு இடத்துலையுமே நம்ம ப்ரெசென்டபிளாக தான் இருக்கணும். டைமிங் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மோஸ்ட்லி அரௌண்ட் லைக் 6-7 PM ஈவினிங் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு 2-3 எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months ஆகும் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. என்ன டேயில் நான் போஸ்ட் பண்ணுறது, என்ன டைமில் நான் போஸ்ட் பண்ணுறது, என்ன மாதிரி கான்டென்ட் நான் எடுக்கிறதுங்கிறது ஒரு 6 months to 1 year ஒரு பிகினராக நான் சொல்லுவேன்னா அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கும் லைக் ப்ராப்பராக கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வித் யோர் டைமிங்ஸ் ஆல்சோ. டோன்ட் காப்பி அதர் பீப்புள்ஸ் கண்டென்ட். இன்டர்நெட்டில் வந்து நிறைய கான்டென்ட் இருக்குது, நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டே இன் மை லைஃப் அந்த மாதிரி விலாகே நான் மட்டும் போடல, யூடியூப்ல இருக்க எல்லாரும் மோஸ்ட்லி அதை போட்டிருப்பாங்க, ஓகேவா? அது வந்து அப்படியே எடுத்து காப்பி பண்ணாதீங்க. பட் டேக் இன்ஸ்பிரேஷன். அவங்க என்ன கான்டென்ட் போடுறாங்களோ அதுவே உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டைல் விலாக்னா ஒருத்தவங்க டே இன் மை லைஃப் போட்டிருக்காங்கன்னா உங்கள் டேயாக எப்படி வந்து காமிக்க முடியும் வீடியோவில், அந்த மாதிரி பண்ணுங்க. அவங்க பண்ணுறதேவே அப்படியே பண்ணி ஃபேக்காக வந்து ஒரு வீடியோவை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. தட் லைஸ் அண்ட் ஃபேக், it won't stand for too long, okay? So don't copy, take inspiration. ஒரு டாப்பிக்கா it is nice, you love that video, take inspo and உங்கள் ஸ்டைலில் அந்த வீடியோவை ரீக்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன, எப்பவுமே ட்ரெண்டுன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காதிங்க. சும்மா ட்ரெண்டு வருதா இதை நம்ம எடுத்து போடுறோமா அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஆக்சுவலி நான் ஃபேஷன்லேயுமே இது ஒரு அட்வைஸ் சொல்லுவேன். ட்ரெண்டு வந்துட்டு வாரம் ஒருக்கா டெய்லியுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு வந்து உங்கள் ஸ்டைலை நீங்கள் மாற்றாதீங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீடியோ ஸ்டைலில் வந்துட்டு லைக் கீப் இட் கான்ஸ்டன்ட். பட் இங்கே ஒரு பட் வருது. மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 2 months ஒரு வீடியோ தட் இஸ் மேபி லைக் அ லிட்டில் அவுட் ஆஃப் நீஷ், ஒரு ட்ரெண்டிங் வீடியோ ஒன்று எடுத்து போடுங்க. பிகாஸ் இப்போ ஆல்ரெடி இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க. டு பிரிங் நியூ பீப்புள் டு யோர் சேனல் யூ ஹேவ் டு ஃபாலோ த ட்ரெண்ட் ஒன்ஸ் இன் அ வைல். நாட் ஆல்வேஸ் ஒன்ஸ் இன் அ வைல், பட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் யூஎஸ்பியை நோட் பண்ணுங்கள். யூனிக் பாயிண்ட்ஸ் அபவுட் யோர் செல்ஃப், யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ என்னோட வீக்னஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அது என்னோட வீக்னஸ், ஓகேவா? சாரி, பேஷ் பண்ணாதீங்க. ஐம் லைக் சீரியஸ்லி ஒர்க்கிங் ஆன் இட், ப்ராமிஸ், ஓகேவா? கன்சிஸ்டன்சி
பட் என்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஐம் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. நான் நல்லா பேசுகிறேன். ஐம் ஏபிள் டு டாக் ஃப்ரீலி அண்ட் எடிட்டிங் வந்து என்னால் ஓரளவுக்கு பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் மை ப்ரோஸ். அண்ட் மாதிரி நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்க அந்த யூனிக்னஸ், வை பீப்புள் வில் சூஸ் டு வாட்ச் யுவர் வீடியோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். இஃப் யூ ஹேவ் எனி வீக்னஸஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆன் இட். ஓகே. அண்ட் இன்னொரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் தட் எடிட்டிங் வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஆக்சுவலி இனிஷியலி வந்து நான் ஒரு வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுன்னா ஐ நீட் த ஹோல் டே டு எடிட். ஓகேவா? பட் இதே வீடியோ போட அந்த ஹோல் டே வந்து ஒரு 6 hours மாறிச்சு. 6 hours வந்து இப்போ ஒரு 4 hours மாறிச்சு. 4 hours வந்து இப்போ ஒரு 3 hours இருக்குது. எனக்கு வந்து ஒரு 1 hour நான் உட்காந்து தனித்தனியாக உட்காந்தேன்னா ஓரளவுக்கு முடிச்சிருவேன். லைக் ஒரு 15 minutes ஃபார் வாய்ஸ் ஓவர், இன்னொரு 20 minutes டு கட் அண்ட் ஆட் தோஸ் எடிட்ஸ், 10 minutes டு ஆட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஒரு 10 minutes டு ரஃப் கட் ஆல் த வீடியோஸ், அந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ எடிட்டிங் வந்து இனிஷியலி ரொம்ப டைம் எடுக்கும். பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் தான் யூ ஹேவ் டு இன்கார்பரேட் இன் யுவர் யூடியூப். ஸோ த வில்லன் ஆஃப் யூடியூப் அப்படின்னா கம்பேரிஷன் அண்ட் நம்பர்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு டிராஸ்டிக்காக க்ரோத் ஆகும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து க்ரோத்தே ஆகவே ஆகாது. ரொம்ப அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் சேனல். வீல் ஸ்டார்ட் கம்பேரிங் நம்பர்ஸ் அண்ட் அதுவே நம்ம மண்டக்குள்ளே போட்டு எடுத்துப்போம். இப்போ எனக்குமே க்ரோத்துங்கிறது ரொம்ப ஸ்லோ தான். பிகாஸ் அது நான் பண்ண தப்பு தான். நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறதில்ல. இதே நான் வந்து பார்த்துட்டு பெரிய க்ரியேட்டர்ஸ்லாம் அப்போ நான் பார்ப்பேன். நான் வந்து என்னோடய மைண்ட் செட் சொல்கிறேன். இப்போது ஐ ஹவ் சேஞ்ச் அ லாட். பட் பிஃபோர் நான் சொல்கிறேன், பெரிய க்ரியேட்டர்ஸாக பார்த்துட்டு இவங்களுக்கு மட்டும் ஏறிட்டே இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ், என்ன கண்டென்ட் போட்டாலும் பார்த்துட்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன் பார்க்குறாங்க? பிகாஸ் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக போடுறாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறாங்க. அண்ட் தே ஆர் போஸ்டிங் வீடியோஸ் வாட் தேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வாண்ட்ஸ். அதனால் பீப்புள் சூஸ் டு see them. இதே நான் என்ன பண்ணேன், எப்பயாச்சும் ஒருக்கா போடுவேன். ஐ டென்ட் கிவ் மை 100% இனிஷியலி. நான் 100% கொடுக்காம ஐ ஷுடன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ். 100% போட்டுமே இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ எடுத்தோன்னே இது ஒன்றும் வந்துட்டு ஓவர் நைட்டு ஒபாமா ஆகிற ஒர்க் கிடையாது. இட் வில் டேக் டைம். ஸோ தயவு செஞ்சு வந்து கம்பேர் பண்ணி, லைக் கம்பேரிஷன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய். இங்கே நான் கொடுக்குற கோட். நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் பண்ணுறக்கே ஒரு மோட்டிவேஷனே போய்டும். வீடியோ எடுக்கிறக்கே ஒரு மோட்டிவேஷனே போய்டும். யூ நோ யுவர் ஒர்த், யூ நோ யுவர் ஸ்டைல், யூ நோ யூ கேன் டூ இட். ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணாமல் போடுங்க. தயவு செஞ்சு வந்து இந்த ஹேட் கமெண்ட்ஸ்லாம் கண்டுக்காதீங்க. அது ஒன்ஸ் இன் அ வைல் வாழ்க்கையில் வரது தான். ஸோ சொல்லுவாங்கள்ல, சாமி இருந்தால் ஆவி இருக்கும். தட் திங். குட் திங்ஸ் இருந்துச்சுன்னா பேட் திங்ஸும் இருக்க தான் செய்யும். அதனால் அதுவும் ஒன்று. அண்ட் இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் லைக் ஸோ கால்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பியர்ஸ் ஆர் யுவர் கம்பேனியன் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னது யூடியூப்லாம் போட்டுட்ருக்குற, என்ன கிரிஞ்சு பண்ணுற, இவ வேறு எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுப்பா, இவ வந்து யூடியூப் போட்டு கிரிஞ்ச் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே சொல்கிறவங்க தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு they'll come and ask you, எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குடி, நீ இந்த ப்ராடக்ட்லாம் உனக்கு வந்துச்சு இல்லை, எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க தான் கேட்பாங்க. சொல்லுவாங்க, இந்த டிப்ஸ் போடு, இந்த ப்ராடக்டிவ் டிப்ஸ் போடு, ஸ்டடி டிப்ஸ் சொல்லு, இந்த மாதிரி அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு உங்களை புட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டோன்ட் கிவ் அப் மோட்டிவேஷன், டோன்ட் லூஸ் ஹோப். ஓகேவா? ஐ டோன்ட் நோ, நான் யாருமே வந்து என் மூஞ்சிக்கு நேரில் பேசினதில்லை. பிகாஸ் நான் எப்படி சொல்கிறது, ஐ எம் அ ஃபன் பர்சன், ஐ எம் அ வெரி ஃபன் பர்சன். பட் ஏதாச்சுன்னா நான் பிடிச்சி நல்லா எப்படி சொல்கிறது, ஐ எம் நாட் ஷோயிங் யூ மை டெரர் சைட், பட் நான் லைட்டாக கொஞ்சம் டெரர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாருமே என்கிட்ட வந்துட்டு மூஞ்சிக்கு முன்னாடி பேசினதே கிடையாது. அப்படியே பேசினாலுமே நான் வந்துட்டு அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக ஐ கட் தெம் ஆஃப். ஸோ பின்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க, அது எனக்கு காதுக்கு வந்திருக்குது. பட் டிட் ஐ திங்க் அபவுட் இட் டூ மச் ஆர் டிட் ஐ கிவ் அ I did not, because I know எனக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. they love my videos, they love my content. நான் அவங்களுக்காக I'm ready to give my time posting videos and I really love when people comment on my video like, அக்கா நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து தான் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதெல்லாம் நான் பார்க்கும்போது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஒரு 1% ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், ஒரு பர்சனோட லைஃப்பில் ஒரு 1% பாசிட்டிவ் இம்பாக்ட் நான் பண்ணுறேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ யா, நீங்களும் வந்து நிறையா பீப்புளோட லைஃப் வந்து மாற்ற போகிறீங்க. அதனால் வந்துட்டு கிண்டல்கள், ஹேட் கமெண்ட் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஜென்யூனாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இத்தனையா நீ இப்படி ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட் அப்படின்னா, இத்தனையா நீ இந்த வீடியோ இப்படி போடு, இந்த ஸ்டைல் கொஞ்சம் மாற்று, இந்த இடத்துல நீ கொஞ்சம் பிளாபர் பண்ணுற, அது கொஞ்சம் நிப்பாட்டிட்டு, அந்த மாதிரி ஜென்யூன் கமெண்ட் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு பிளண்ட்டாக ஒரு ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க பார்த்தியா, they are up to no good, I'm telling you. வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட் கிவ் அப் ஹோப். ஓகேவா? இஃப் ஐ கேன் டூ இட், யூ கேன் ஷியோர்லி டூ இட். நானே ஒரு பெரிய ப்ரொக்ராஸ்டினேட்டர். எப்படியோ
இழுத்து பிடிச்சி நான் இங்கே ஓரளவுக்கு வந்துட்டேன். இஃப் ஐ கேன் டூ இட் லைக் கண்டிப்பாக யூ கேன் ஆல்சோ டூ இட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் யூடியூப் ஜர்னி. ஐ எம் ரூட்டிங் ஃபார் யூ. ஸோ யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேஜோட. ஐ கோ செக் யோர் சேனல் அண்ட் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன் உங்கள் சேனலுக்கு. ஐ எம் தேர் ஃபார் சப்போர்ட். லைக் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி வேணும்னா ஐ எம் கிவிங் மை மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்சோ. லைக் ரித்தன்யா ரித்து தான். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் நேமே மாற்றிட்டேன் பிகாஸ் லைக் பீப்புள் ஆர் ஃபைண்டிங் இட் ஹார்ட். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் சேனலில் ஒரே நேம் தான். அங்கே வேணாலும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ கிளியர் இட் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கான்டென்ட் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் என் சைட்லேருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். பாய் பாய். See you all in the next video.